சாய்குரு மகாராஜா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு எங்க இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் கருங்கல்பாளையம் கலப்பின மாட்டு சந்தையில் தாங்க இருக்கும். இந்த கலப்பின மாட்டு சந்தை வாரம் வியாழக்கிழமை காலையில் ஒரு 4 மணிக்கு ஆரம்பித்து 11 மணி வரைக்கும் சந்தை நடைபெறுதுங்க. இந்த சந்தைக்கு அதிக அளவில் ஹெச்எஃப் சினை மாடு, கன்று மாடு, அதே மாதிரி ஜெர்சி சினை மாடு, கன்று மாடுன்னு அதிக அளவில் மாடுகள் விற்பனைக்கு வருது. இந்த வீடியோ பதிவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள், உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோ பதிவுக்கு போகலாம். நண்பர்களே, இந்த வாரம் பார்த்தீங்கன்னா சந்தை நல்ல கூட்டமாக இருக்குங்க. அதாவது வெளி மாநிலத்து வியாபாரிகள் நிறைய வந்திருக்காங்க. பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருந்து நிறைய வந்திருக்காங்க. கேரளா வியாபாரிகள் நிறைய இந்த வாரம் வந்திருக்காங்க. சந்தையை பார்த்தீங்கன்னா நல்ல க்ரௌடாக இருக்கு. வியாபாரம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு பரபரப்பாகவே விற்பனை ஆயிட்டு இருக்கு. ஹெச்எப்ல பார்த்தீங்கன்னா நல்ல பெருமாடுங்க. அவங்க மேக்சிமம் வந்து ஹெச்எப் தான் வாங்குவாங்க. ஹெச்எப்ல வந்து பெருமாடுகள் ஓரளவுக்கு சேல்ஸ் ஆயிடுச்சுங்க. இங்க பாருங்க எவ்வளோ கண்ணு மாடுகள் பாருங்க, எவ்வளோ கண்ணு மாடுகள் விற்பனைக்காக இருக்கு பாருங்க. இந்த வாரம் பரவாயில்லைங்க சந்தை நிலவரம். அதே மாதிரி வெளி மாநிலத்தில இருந்து வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. வெளி மாவட்டங்கள்ல இருந்தும், தமிழ்நாட்டில இருந்து வெளி மாவட்டங்கள்ல இருந்து நிறைய வியாபாரிகளும் வந்திருக்காங்க. இங்க பாருங்க மாடெல்லாம் நல்ல குவாலிட்டியான மாடெல்லாம் நிறைய வந்திருக்கு. இந்த வாரம் பாத்தீங்கன்னா மாடுகளும் பெரும் மாடுகளும் நிறைய வந்திருக்கு. ஹெவி சைஸ் மாடெல்லாம் நிறைய வந்திருக்குங்க. இங்க பாருங்க ஹெவி சைஸ் மாடெல்லாம் நிறைய இந்த வாரம் வந்திருக்குங்க. இதெல்லாமே ஹெவி சைஸ் மாடு தான். பாருங்க நல்ல ஹெவி சைஸ் மாடெல்லாம் நிறையவே வந்திருக்கு இந்த வாரம். பாருங்க ஜெர்சி மாடெல்லாம் பாத்துங்க. இதெல்லாம் வந்து 2வது ஈத்து 3வது ஈத்து அந்த மாதிரி இருக்கும். இது அண்ணன் வந்து என்ன விலை சொல்றான்னு கேட்கலாம். ஆனா இந்த மாடு ரெண்டு என்ன விலை சொல்றீங்க? ரெண்டு வந்து 1.5 சொல்லுச்சுண்ணா. 1.5 லட்ச ரூபா. 1.5 லட்சம். இந்த மாடு என்ன விலை சொல்றீங்க? அது எத்தனாவது ஈத்து? இது 3ஆம் ஈத்து. 75 ரூபா சொல்லுச்சு. இதுங்க? இது வந்து 2ஆம் ஈத்து. இது 75 ரூபா சொல்லுச்சு. சரி சரி. இது பாருங்க 2 மாடு 75,000 சொல்றாரு. ரெண்டுமே சனமாடு தாங்க. அண்ணா என்ன விலை கேக்குறாங்கண்ணா? அந்த மாடு வந்து 67 ரூபாய்க்கு கேக்குறாங்க. இதா? ஆமாங்கண்ணா. சரி. இது 61 ரூபாய்க்கு கேக்குறாங்க. இது 61 ரூபாய்க்கு. ஆமாங்க. சரி சரி. நீங்க சந்தன உங்களுக்கு எப்படி இருக்குது? பரவாயில்ல தான் இருக்குதுண்ணா. பரவாயில்லைங்க. சரிங்கண்ணா. சரி. வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாடு எடுத்திருக்கோங்க. ஜெர்சியில் தான் எடுத்திருக்கோம். ஜெர்சியில் 3மே கண்ணு மாடு தான் எடுத்திருக்கோம். இங்கே பாருங்கள் 3மே கண்ணு மாடு தான். நல்ல பெருங்கூட்டு மாடுங்க. 2 வந்து காலக்கண்ணு மாடு, 1 வந்து கிடேரி கண்ணு மாடுங்க. அண்ணனுக்கு தான் எடுத்திருக்கோம். அண்ணா வணக்கங்கண்ணா. வணக்கங்கண்ணா. அண்ணா நீங்கள் எங்கேருந்து வரீங்க? கோயம்புத்தூர்லேருந்து வரீங்க. அண்ணா நீங்க ஏற்கனவே மாடு வச்சு பால் கறந்துட்டு இருக்கீங்களா? எத்தனை மாடு வச்சிருக்கீங்க? 10 மாடு வச்சிருக்கீங்க. ஏற்கனவே பால் கறந்து ஊத்திட்டு இருக்கீங்க. சொசைட்டிக்கு ஊத்துறீங்களா, வீட்டுக்கு ஊத்துறீங்களா? வீட்டுக்கு தானே. வீட்டுக்கு தான் ஊத்துறீங்க. இப்போ வந்து உங்களுக்கு கறவைக்கு மாடு வேணும்னு வந்திருக்கீங்க. கண்ணு மாடா தான் நம்ம எடுத்திருக்கோம். ஆமாங்க. விலையெல்லாம் பரவாயில்லையா உங்களுக்கு? பரவாயில்லைங்க. நம்ம வந்து ஒரு கிடேரி கண்ணு எடுத்திருக்கோம், கிடேரி கண்ணு மாடு எடுத்திருக்கோம். 1 வந்து காலக்கண்ணு, 2 காலக்கண்ணு மாடு எடுத்திருக்கோம். மொத்தம் 3 மாடு எடுத்திருக்கோம். இன்னும் வந்து உங்களுக்கு எத்தனை மாடு வேணும்? இன்னொரு 10 மாடு வேணும். இன்னொரு 10 மாடு வேணும். சரிங்கண்ணா. இப்ப இன்னைக்கு விலை எடுத்ததெல்லாம் உங்களுக்கு பரவாயில்லையாண்ணா? பரவாயில்லைங்க. நீங்களும் உங்க ஃப்ரெண்டு வந்தீங்களா? விலையெல்லாம் உங்களுக்கு பரவாயில்ல, அனுசரிச்சு தான் எடுத்திருக்கோம். இந்த மாடு வந்துட்டு காலக்கண்ணு மாடுங்க. இது வந்துட்டு 48 ரூபாய்க்கு எடுத்துச்சு. 48,500 48,500 எடுத்துச்சு. இதுங்க பிரதர்? இதுங்கண்ணா
நான் இது வந்து 38. இது வந்து 38க்கு எடுத்துச்சுங்க. இதுவும் காலக்கண்ணு மாடு தான். இது வந்து ஒரு 15 லிட்டர் கறவை வருங்க. மடி செட்டு நல்ல ஒரு மடி செட்டில் இருக்கு. அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா இது இப்போ கிடையரி கண்ணு மாடுங்க. கிடையரி கண்ணு மாடு பார்த்தீங்கன்னா இது வந்து 32,000 ரூபாய்க்கு எடுத்திருக்குங்க. அதாவது நிறைய நண்பர்கள் கேட்குறாங்க இந்த மாதிரி மாடுகள்லாம் கிடைக்குமா அப்படின்ட்டு பட்ஜெட் கம்மியில். இந்த மாதிரி மாடுகள்லாம் கிடைக்கும். எல்லாமே பார்த்தீங்கன்னா பூங்காம்பு தாங்க. நல்ல கறவை இருக்கும். மிஷின் போடுறதுனாலும் மிஷின் போட்டுக்கலாம், கறக்கிறதுனாலும் கறந்துக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 15 லிட்டர் கறவை வருங்க. சரிங்கண்ணா, இப்போ நம்ம அடுத்த வாரம் வந்துட்டு இன்னும் மாடு எடுக்கணும் அப்படிதான் கொடுப்பாங்க. வீட்டுக்கு வீடு பால் ஊற்றிட்டு இருக்கீங்க? சரிங்கண்ணா. நம்ம வந்து கோயம்புத்தூர் தான். சரிங்க. சாயூர் மகாராஜா நம்பி வந்தா கம்மி விலையில நல்ல மாடு வாங்கிக்கலாம். நீங்க தாராளம் நம்பி வரலாம். சரிங்கண்ணா, ரொம்ப நன்றிங்கண்ணா. சரி, உங்களுக்கு இன்னைக்கு வாங்கின மாடெல்லாம் பட்ஜெட் கம்மியில தான் எடுத்திருக்கோண்ணா. நீங்க அடுத்த வாரம் வாங்க, இன்னும் நம்ம அனுசரிச்சு எடுக்கலாம். ஏன்னா பால் நீங்க வீட்டுக்கு வீடு பால் கொடுக்குறப்ப வந்து கொஞ்சம் பால் கெட்டியா தான் வேணும்னு கேட்பாங்க. ஏன்னா சலசலன்னு தான் அவங்க ஏத்துக்க மாட்டாங்க, கொஞ்சம் கெட்டியா தான் வேணும். அதனால தான் நம்ம ஜெர்சியில எடுத்திருக்கோம். நண்பர்களே பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து ஹெச்எப்லையும் வேணும்னாரு. அடுத்த வாரம் ஹெச்எப்ல பார்க்கலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கும். இன்னைக்கு வந்தது அண்ணன் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டாரு. அதனால கொஞ்சம் இன்னும் மாடு எடுக்க முடியாமல் போயிடுச்சுங்க. இது மாதிரி சினை மாடுகள், கன்று மாடுகள், கிடாரி கன்றுகள்லாம் வேணும்னா நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனலை தொடர்பு கொள்ளுங்க. நம்பிக்கையான முறையில் நல்லபடியாக நம்ம வாங்கிக்கலாங்க. நன்றி. அப்படியே ஓட்டுனா அண்ணன் பாத்தீங்கன்னா இன்னைக்கு 2 கண்ணு கொண்டாந்துருக்காரு. கண்ணு மாடு 2 கொண்டாந்துருக்காரு. ஆனா இந்த மாடு என்ன எத்தனாவது ஈத்துனா? ரெண்டாவது ஈத்து சென மாடா? இந்த மாடு கண்ணு மாடு எத்தனாவது ஈத்துங்க? சரி, காலக்கண்ணா. என்ன விலைங்க? 75 ரூபாய் சொல்லி 65 ரூபாய் கேட்டாங்க. சரிங்க. பல்லுங்க? முளைப்பல்லா? இது 6 பல்லு. ரெண்டுமே 2ஆம் ஈத்து 3ஆம் ஈத்து. சரிங்க. இது கண்ணு மாடு என்ன விலை வரைக்கும் கேக்குறாங்க கடைசியா? 70 ரூபா வந்தா கொடுப்போம். 70 ரூபா வந்தா கொடுத்துடலாமா? எந்த ஊருக்காரங்க நீங்க? பொள்ளாச்சி. அங்க இருந்து கொண்டாந்துருக்கீங்க மாடு. சரி, இன்னைக்கு 2 மாடு தான் கொண்டாந்தீங்களா? எத்தனை மாடு கொண்டாந்தீங்க? 6 கொண்டாந்தீங்க. இப்ப 2 தான் நிக்குது. இன்னைக்கு சந்தை நிலவரம் உங்களுக்கு பரவாயில்லையா? பரவாயில்ல. சரிங்கண்ணா. நண்பர்களே, ஜெர்சி மாடெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் 2மே ஈக்குவலாக வந்திருக்குங்க. 2 மாடுகளும் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக வந்திருக்கு. அதிக அளவில் மாடுகள் வந்திருக்கு. இந்த ஐயா வேற ஒரு மாடு கொண்டாந்துருக்காரு. ஐயா, அந்த ஜெர்சி மாடு என்ன விலை சொல்றீங்க? 50 ரூபாய் சொல்றேங்க. 50 ரூபாயா? பல்லு 4 பல்லா? சென மாடு? எத்தனை மாடு கொண்டாந்தீங்க இன்னைக்கு? 2 தான் கொண்டாந்தோம். சரி, பாருங்க இந்த மாடு 50 ரூபா சொல்றாரு. மாடு இப்பதான் பாருங்க சந்தையிலே கண்ணு போட்டிருக்கு. மாடு இப்பதான் சந்தையில கண்ணு போட்டிருக்கு. வாங்க. ஆனா இது மாடு இப்பதான் வாங்குனீங்களா? இல்லைங்க, கொண்டு வந்தீங்களா? விற்பனைக்காக கொண்டு வந்தீங்களா? என்ன விலை சொல்றீங்க? 55 சொல்லுங்க. என்ன கண்ணுங்க? பொட்டை கண்ணுங்க. கண்ணு போட்டுருக்கு. பல்லுங்க? பல்லு அரை கடை இருக்குங்க. அரை கடை. என்ன விலையா கேக்குறாங்கண்ணா? 50 ரூபாய் உடச்சு கேட்கறாங்க. சரி, எந்த ஊர்ல இருந்து வரீங்க? ஓம்ல இருந்து வரேங்க. சேலம் மாவட்டம். தனித்துட்டி. சரிங்க நண்பர்களே, இப்ப பாருங்க மாடுகள்லாம் காமிக்கிறேன் பாருங்க. எவ்வளவு பெரிய மாடுகள் ஹெவி சைஸ்ல வந்திருக்குன்னு பாருங்க. போனா
பாருங்க மாடுகள்லாம் பாருங்க எப்படி எப்படி மாடுகள்லாம் வந்திருக்குன்னு பாருங்க. ஜெர்சி பாருங்க நல்ல ஹெவி சைஸ் மடியில சூப்பரா மாடு வந்திருக்கு. இந்த மாடெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஹெச்எப் மாடுங்க. எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு 80 ரூபாய்க்கு மேல உள்ள மாடு தாங்க இங்க நிக்குது. இந்த மாடெல்லாம் பாத்தீங்கன்னா 1,50,000 ரூபாய் சொல்றாங்க. அவ்வளவு பெரிய மாடுங்க, நல்ல ஹெவி சைஸ் மாடுங்க. பாருங்க எவ்வளவு பெரிய மாடு பாருங்க. மாடு இன்னைக்கு வந்து சிறு மாடு இருக்கு இல்லைங்களா, சின்ன மாடு இருக்குல்ல, அந்த மாடு இன்னைக்கு கொஞ்சம் தேங்குது. ஆனா பெருமாடுகள் வந்து நல்ல விற்பனை ஆகுது இந்த வாரம். கேரள வியாபாரிகள் தான் இன்னைக்கு அதிக அளவுல வந்திருக்காங்க. மகாராஷ்டிரா வியாபாரிகள் கூட இந்த வாரம் கொஞ்சம் கம்மி தான். ஆனா கேரள வியாபாரிக நிறைய வந்திருக்காங்க. ஏன்னா அந்த செரமாடு என்ன விலை சொல்றீங்க? 95,000 சொன்னீங்க. 95,000. பல்லுங்க? பல்லு கடமுளக்கு. இன்னைக்கு என்ன பெருமாடு நல்லா விக்குது இல்ல? ஓரளவுக்கு விக்குது. கேரள வியாபாரிங்க அதிகமா வந்திருக்காங்க. நீங்க எந்த ஊர்னா? நாங்க தாரமங்கலமா? என்ன விலை வரைக்கும் கேக்குறாங்க? இது 80,000 கேக்குறாங்க. 80,000 கேக்குறாங்களா? பாருங்க 80,000 கேக்குறாங்கம்மா. கொஞ்சம் முன்னாடி ஓட்டுங்கண்ணா. மடி வைக்கணும். மடி வைக்காதனாலதான் மாடு நிக்குது. இந்த மாடு பாருங்க, அண்ணன் வந்து 90,000 ரூபாய் சொல்றாரு. 2ஆம் நீத்து மாடு. இந்த மாடு பாத்தீங்கன்னா தலையீத்து மாடு தாங்க. 1 லட்ச ரூபா சொல்றாங்க. கரெக்டா 1 லட்ச ரூபா சொல்றாங்க. ஆனா பல்லு எத்தனைண்ணா? 6 பல்லா. என்ன விலை வரைக்கும் கேக்குறாங்கண்ணா? 85 வரைக்கும் கேக்குறாங்களா? சரி, என்ன விலைனா கொடுப்பீங்க நீங்க? 90,000 கொடுப்போங்க. 90,000 கொடுத்துருவீங்க. எந்த ஊருங்க நீங்க? தொட்டி வளையம், தாராபுரம் பக்கம். ஏன் பெருமாடு தான் இன்னைக்கு நல்லா விக்குது, என்னாச்சு நிக்குது? என்ன நமக்கு விக்கல, எல்லாம் விக்குது. சரி. எத்தனை மாடு கொண்டாந்தீங்க? 3 மாடு கொண்டாந்தீங்களா? 2 வித்துட்டீங்க, 1 பாருங்க. இந்த ஹெச்எப் மாடு வந்து ஈத் மாடு தான். ஏன்னா இந்த ஈத்து மாடு என்ன விலை சொல்றீங்க? என்ன விலை சொல்றீங்க? இது ஈத்து மாடு 1 லட்சம் சொல்லுங்க. 1 லட்ச ரூபாயா? ஆமாங்க. பல்லுங்க? பல்லு 2 பக்கம் முளைச்சு 6 பல்லு வந்துருக்குது. என்ன விலை சொல்றீங்க? 1 லட்சம் சொல்லுதுங்க. என்ன விலை வரைக்கும் கேக்குறாங்கண்ணா? 87,000 ரூபா வரைக்கும் கேக்குறாங்க. 90,000 வந்தா தான் கொடுக்கலாம்னு வச்சிருக்கிறோம். ஈத்து மாடு தான். மடி செட்டு நல்லா இருக்குங்க, நல்ல ஒரு மடி செட்டு. இதெல்லாமே பாருங்க, இது மட்டும்தான் அண்ணனுது, இதெல்லாமே உங்களுது. இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் விலை சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு மாடு ஹைட் வெயிட் இருக்கு. ஏன்னா இந்த மாடெல்லாம் என்ன விலைங்கண்ணா? இது வந்து 85 ரூபா வருங்க. ஆமாங்க. அடுத்தது 1,10ங்க. 1,10,000. ஆமாங்க.
அதுக்கு அடுத்து அதுக்கு வந்து 90ங்க. 90,000. எத்தனை மாடு நான் கொண்டாந்தீங்க? ஒரு 6 கொண்டு வந்தோங்க. 2 கொடுத்தாச்சு, இன்னும் 4 இருக்குங்க. சரிண்ணா. சந்தை நிலவரம் பரவாயில்லையாண்ணா? இன்னைக்கு வந்து சுமார் தாங்க. போன வாரத்தோட இந்த வாரம் சுமார் தாங்க. அதாவது மாட்டுக்கு பொறுத்த அவங்க மாடு வச்சிருக்கிறது பொறுத்து இப்போ பார்த்தீங்கன்னா மாடு சுமாராக விற்குது, கொஞ்சம் ஸ்லோவாக விற்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சந்தை நிலவரம் பரவாயில்லைங்க. நண்பர்களே, அண்ணன் பார்த்தீங்கன்னா நல்ல ஹெவி சைஸில் ஒரு பெருமாடு கொண்டாந்துருக்காரு. எப்படி ஒரு 3 அணித்து 4 அணித்து இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கு மாடு. நல்ல நெட்டு நீளம் இருக்கு மாடு, நல்ல ஹெவி சைஸு மாடு. மடியும் இப்பெல்லாம் பாருங்க, காம்பு அமைப்புல எப்படி இருக்கு பாருங்க. நல்ல காம்பு அமைப்பு, ஒரு தெளிவான காம்பு அமைப்பு இருக்கு. அண்ணா 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 வணக்கங்கண்ணா. அண்ணா இந்த மாடு என்ன எத்தனாவது ஈத்து மாடுண்ணா? 3வது ஈத்துங்க. 3ஆம் ஈத்து. கண்ணு என்ன கண்ணுங்க? கண்ணு கிடையாது கண்ணுங்க. கிடையாது கண்ணு தான். இது மாடு கண்ணு என்ன விலைனா சொல்றீங்க? ஆனா 1,15 சொல்றேங்க. 1,15,000. என்ன விலைனா கொடுக்கலாம்ண்ணா? 1 லட்சம்னா கொடுத்துடலாங்க. 1 லட்சம்னா கொடுத்துடலாம். என்ன விலை வரைக்கும் கேட்டுட்டு இருக்காங்க? இப்ப 95 வரைக்கும் கேட்கறாங்க. 95 வரைக்கும் கேட்கறாங்க. ஏன்னா ஒரு 3ஆவது நீத்துங்கிறனால அந்த விலை கேட்கறாங்க. மாடு கொஞ்சம் பச கம்மியா இருக்கிறதுனால அந்த விலைக்கு. அதான் கொஞ்சம் கரியத்தல் இல்லாம இருக்கு. சரிங்களா. இன்னைக்கு சந்தை நிலவரம் உங்களுக்கு எப்படின்னா இருக்கு? ஒரு 5 கொண்டு வந்தோங்க, 4 கொடுத்துட்டோம். மீடியமா போன வாரத்துக்கு இந்த வாரம் பரவாயில்ல. நீங்க எந்த ஊர் வியாபாரினா? எடப்பாடிங்க. எடப்பாடி. ஓ, கண்ணு மாடு ஒன்று தான் கொண்டாந்தீங்களா? கண்ணு மாடு 2 கண்ணு மாடு கொண்டு வந்தோம். ஒரு கண்ணு மாடு கொடுத்துட்டோம். சரி, ஒரு கண்ணு மாடு இருக்குதுங்க. 3 சன மாடு கொடுத்துட்டோம். சரிங்க சரிங்கண்ணா, நன்றிங்கண்ணா. நண்பர்கள், இந்த மாதிரி கண்ணு மாடெல்லாம் வேணும்னா கூட நம்ம இங்க ஈரோடு கருங்கல்பாளையம் மாடு சந்தையில் வாங்கிக்கலாங்க. நல்ல தரமான மாடுங்க. என்ன உங்களுக்கு 3ஆம் ஈத்து மாடு தான், கரியேத்த இல்லாம இருக்கு, அவ்வளவுதாங்க. நண்பர்கள், இங்க பாக்குறது எல்லாமே எல்லாம் சின்ன மாடுங்க, அளவான மாடு. ஒரு பாத்தீங்கன்னா ஒரு 60 ரூபாய்க்குள்ள இருக்கிற மாடுங்க. 60 ரூபா, 50 ரூபா, 50,000 ரூபா அந்த மாதிரி இருக்கிற மாடுங்க. ஏன்னா நிறைய நண்பர்கள் வந்துட்டு கம்மி ரேட்ல வேணும்னு கேக்குறாங்க மாடுங்க. இது பாருங்க, இதெல்லாம் சின்ன விலை மாடுங்க. ஒரு 50 ரூபாய்க்குள்ள உள்ள மாடு தான். 50 ரூபா, 50 ரூபா அதுக்குள்ள இருக்கிற மாடு தான். எத்தனை பேர் இருக்குது? நண்பர்களே, அண்ணா வந்து ஒரு கண்ணு மாடு கொண்டாந்துருக்காரு. மாடு நல்ல மாடா இருக்குங்க, கொஞ்சம் இழப்பாதான் இருக்கு. ஆனா மடி செட்ல நல்லா இருக்குங்க, தெளிவா இருக்கு. இங்க பாருங்க, விலை கம்மியா தான் சொல்றாரு. ஆனா அந்த மாடு என்ன விலை சொல்றீங்க? 45,000 சொல்றீங்க. 45,000. என்ன கண்ணுங்கண்ணா? கண்ணு காலக்கண்ணு. காலக்கண்ணு. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? சின்ன சேலம். சின்ன சேலத்துல இருந்து வரீங்க. இது மாடு எத்தனாவது ஈத்து மாடுண்ணா? 3வது. 3ஆம் ஈத்தா. என்ன விலை வரைக்கும் கேக்குறாங்கண்ணா? 37 ரூபாய்க்கு. 37 ரூபா வரைக்கும் கேக்குறாங்க. கண்ணு காலக்கண்ணுங்கிறனால. சரிங்கண்ணா. ஆனா கறவை என்னன்னா வருது? 12 படி வரும். 12 வருதா? சரி சரி, ஓகேண்ணா. நண்பர்கள், இங்க பாருங்க, மாடுகள் வந்து எவ்வளவு மாடுகள் வாங்கி கட்டியிருக்காங்க பாருங்க. இதெல்லாமே வந்து வெளி மாவட்டம், வெளி மாநிலம் அது மாதிரி வாங்கி கட்டியிருக்காங்க. இந்த மாடுகள்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கிராஸ் டைப் மாடு தாங்க. ஜெர்சி கிராஸ், ஹெச்எப் கிராஸ் அந்த மாதிரி இருக்கிற மாடுகள் தான். பரவாயில்ல, இந்த வாரம் பரவாயில்லைங்க சந்தை நிலவரம். பாருங்க, அந்த பக்கம் எல்லாமே வாங்கி கட்டியிருக்காங்க. பாருங்க, மாடு வந்து நல்ல அளவான மாடு தான், ரொம்ப பெருமாடெல்லாம் இல்லைங்க. ஆனா மடி செட்டு பாருங்க, மடி செட்டு, காம்பு மீப்லாம் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. மாடு வந்து செனமாடு தான். பாருங்க, இந்த மாடு எப்படிதான் படுத்து எப்படிதான் எந்திரிக்குமே தெரியல. அவ்வளோ பெரிய காம்பு அமைப்பு இருக்கு, அவ்வளோ பெரிய மடி இருக்கு.
இவ்வளோ தொங்கு மடியா இருக்கு பாருங்க. மாடு கொஞ்சம் சிரமப்படும், கொஞ்சம் சிரமம் இல்லை, ரொம்பவே சிரமப்படும். ஆனா வந்து 95,000 விலை சொல்றாரு. அதுக்கு வீடியோ கொடுத்தனால அப்படி சொல்றாரு. முன்ன அனுசரிச்சு கொடுப்பாரு. ஆனா மாடு பாத்தீங்கன்னா அந்த மடி அமைப்பு கொஞ்சம் மாட்டுக்கு பாவம் தான். அந்த மாதிரி மடி அமைப்பு பாருங்க. ஈரோடு மாட்டுச்சந்தையில பாருங்க மாடுகள் எல்லாம் பாருங்க. ஜெர்சி மாடு, ஜெர்சி கிராஸ் மாடு எல்லாம் பாருங்க. எப்படி சூப்பர் சூப்பர் மாடுகள்லாம் வந்திருக்கு பாருங்க. நல்ல தரமான மாடுகள்லாம் வந்திருக்கு. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை, சென்னை அந்த மாதிரி மாவட்டங்களுக்கு நல்லா செட் ஆகும். கிளைமேட்டு செட் ஆகுங்க. அந்த மாதிரி மாடுகள் தான் இருக்கு பாருங்க. இந்த மாடெல்லாம் பார்த்தீங்கன்னா கிராஸ் டைப் மாடு தாங்க. எல்லா கிளைமேட்டுக்கும் அடாப்ட் ஆகும். அந்த மாதிரி மாடு தான். இந்த மாடெல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல நெட்டு நிலை இருக்குங்க. இது வந்து மாடு நல்ல ஹெவி சைஸ் மாடுங்க. இந்த மாதிரி மாடுகள்லாம் நிறைய மாடுகள் இருக்குங்க இங்க. இதெல்லாமே பாருங்க வாங்கி கட்டின மாடு தாங்க. எல்லாமே வாங்கி கட்டின மாடு தாங்க. இங்க பாருங்க இதெல்லாமே வந்து திருவண்ணாமலை தாங்க போகுது. திருவண்ணாமலை, செங்கம், சென்னை அந்த மாதிரி வெளி மாவட்டங்களுக்கு போகுது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப் கிராஸு அந்த மாதிரி மாடுகள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கர்நாடகா, மகாராஷ்டிரா, கேரளா அந்த மாதிரி மாநிலங்களுக்கு போகுதுங்க. இதெல்லாம் பாருங்க மாடோட டைப்ல எப்படி இருக்கலாம் இருக்கு பாருங்க. நண்பர்களே, அவ்வளோதாங்க இந்த வீடியோ பதிவு முடிய போகுது. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது போன்ற நல்ல வீடியோக்கள் நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனலில் வந்துட்டு இருக்குங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் ரிப்ளை பண்ணுவேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.